திருச்சிற்றம்பலம். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது தொல்காப்பியனுடைய வாக்கு. ஆம், மந்திரங்களாக விளங்கக்கூடிய திருமுறை பாடல்கள் நம்முடைய வாழ்விலே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவனவாக ஆற்றலுடையவனாக சொல்லப்படுகின்றது. அப்படி திருக்கோவிலூர் வீரட்டம் வழிபட்ட ஞானசம்பந்தர் மலை கோயிலாக இருக்கின்ற சிறிய குன்றிலே அமர்ந்திருக்கின்ற திரு அரையணி நல்லூர் பெருமானை வழிபட வருகின்றார். ஆம், இங்கே சுவாமி பெயர் அதுல்யநாதேஸ்வரர் என்பது ஒப்பிலா மாமணி ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவி அருள்நாயகி என்றும் அழகிய பொன்னம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார். தீர்த்தம் பெண்ணையாறு. ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம். பிரசண்ட முனிவரும் நீலகண்ட முனிவரும் இங்கே சுவாமியை வணங்கி பேர் பெற்றுள்ளனர். பிற்காலத்து புலவராக விளங்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் அரையணி நல்லூரில் இருந்து தான் ஞானசம்பந்தர் திருவண்ணாமலையை கண்டு வணங்குகின்றார் என்ற செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றார். மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி நிலம் கேட்டு சம்ஹாரம் செய்த மகாவிஷ்ணு பல தலங்களில் சிவ வழிபாடு செய்து அரையணி நல்லூரில் சாப விமோச்சனம் பெறுகின்றார். அற்புதமான இந்த திருத்தலத்தினுடைய ஞானசம்பந்தர் தேவாரம் 258வது தலமாக சொல்லப்படுகின்றது. பண் காந்தாரம். பீடினார் பெரியோர்களோ பேதமை கெடதிதிலா, பீடினால் உயர்ந்தார்களோ பீடிலார் இளவெண்மதி, சூடினார் மறை பாடினார் சுடல நீரணிந்தார்கள், ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே, ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே, பிறவு நீர் பொன்மார்பினில் விளங்க பூசிய வேதியல் உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவதன்றியோ, அரவு நீர் சடை கண்ணியார் அண்ணலார் அரையணி நல்லூர் பரவுவார் பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே, வீரமாகிய வேதிய வேகமா களியானையில் ஈரமாகிய உரிமை போர்த்த அறிவை மேற்சென்ற எம்மிரை, ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லூர் வரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே, வரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே, கழியுலாங்கடல் காணல் சூழ் கழுமலம் அமர்ந்துள்பதி, பழியிலாமறையான அந்த நல்லதோர் பண்பினார் மொழியினால் அரையணி நல்லோர் முக்கண்மூர்த்திகளால் தொழ கெழுவினார் அவர் தம்மோடு கேடில் வாழ்பதி பெறுவரே, கெழுவினார் அவர் தம்மோடு கேடில் வாழ்பதி பெறுவரே. திருச்சிற்றம்பலம்.